செய்தியை பார்த்து வருகிறோம். பிசிசிஐயின் வருடாந்திர ஒப்பந்தத்தில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷனும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பிசிசிஐயின் வருடாந்திர ஒப்பந்தத்தில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷனும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷனை தனது வருடாந்திர ஒப்பந்தத்தில் இருந்து பிசிசிஐ விடுவித்திருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்தியாவின் A+ வீரர்களாக கோலி, ரோஹித், பும்ரா, ஜடேஜா ஆகியோர் தொடர்ந்து வருகின்றனர். பிசிசிஐயின் வருடாந்திர ஒப்பந்தத்தில் இருந்து ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷனும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? 2023-24 ஆண்டுக்கான இந்திய கிரிக்கெட் அணி ஆடவர் அணியினுடைய வீரர்கள் ஒப்பந்த பட்டியலை தற்பொழுது பிசிசிஐ வெளியிட்டு இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த பட்டியல் என்பது பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதாவது கிரேட் அடிப்படையில் A+, A, B மற்றும் C ஆகிய பிரிவுகளில் தான் இந்த பட்டியலானது ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும். அதே போல இந்த ஆண்டும் அந்த பட்டியலானது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் A பிரிவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் கேப்டன் ரோஹித் சர்மா, மூத்த வீரர் விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா ஆகிய 4 பேர் மட்டுமே A பிரிவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதே போல A+ பிரிவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். A பிரிவை பொறுத்த வரைக்கும் 6 வீரர்கள் ரவிச்சந்திரன் அஸ்வின், முகமது ஷமி, முகமது சிராஜ், KL ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் A பிரிவில் இடம்பெற்று இருக்கிறார்கள். புதிய வரவாக கிரேடு B-யில் 5 வீரர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆகியோர் இடம்பெற்று இருக்கிறார்கள். யசஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் முறையாக இந்த ஆண்டு ஒப்பந்த பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறார். அதே போல கடைசி பிரிவான கிரேட் C பிரிவில் 15 வீரர்கள் ரிங்கு சிங், திலக் வர்மா, கெய்க்வாட், ஷர்துல் தாக்கூர், துபே, பிஷ்னோய், ஜிதேஷ் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷ்தீப் சிங், KS பரத், பிரசித் கிருஷ்ணா, ஆவேஸ் கான் மற்றும் ரஜத் பட்டிதார் ஆகியோர் 15 வீரர்கள் இடம்பெற்று இருக்கிறார்கள். இந்த பட்டியலை பிசிசிஐ தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்திய அணியினுடைய முக்கிய வீரர்களாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் இஷான் கிஷன் ஆகியோர் இந்த பட்டியலில் அவர்கள் பரிசீலிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்று வெளிப்படையாக தெரிவிக்கப்படாவிட்டாலும் கூட இஷான் கிஷன் மீது பிசிசிஐ அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா தொடரில் இருந்து பாதியிலேயே வெளியேறிய இஷான் கிஷன் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அனைத்து வீரர்களுமே ரஞ்சி போட்டியில், அதாவது இந்திய அணிக்காக விளையாடாத வீரர்கள் அனைவருமே ரஞ்சி போட்டியில் விளையாட வேண்டும் என்று பிசிசிஐ தெரிவித்திருந்தது. ஆனால் அதனை இஷான் கிஷன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஸ்ரேயஸ் ஐயரும் கூட தனக்கு காயம், அதனால் ரஞ்சி போட்டியில் விளையாட முடியாது என கூறியிருந்தார். ஆனால் அவர் மருத்துவ ரீதியாக நல்ல உடல்நிலையிலேயே இருப்பதாக மருத்துவரும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருவருமே தற்பொழுது இந்த பிசிசிஐனுடைய ஆண்டு வீரர்கள் ஒப்பந்த பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றும் பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.